இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். சத்தீஸ்கரில் மணல் குவாரி பிரச்சனை, பாரதிய ஜனதா பிரமுகர் காருடன் எரித்து கொலை. தென் மாநிலங்களில் இதயம் மேகதாது அணை தமிழகத்துடன் பேச தயார் என கர்நாடக முதல்வர் சிவகுமார் கூறியுள்ளார். அப்போதுதான் தண்ணீர் கொடுப்பேன் எனவும் தமிழக வெற்றி கழகத்தை வளைக்க தமிழக மக்களை ஏமாற்ற ஆசை காட்டுகிறார் கர்நாடக முதல்வர் சிவகுமார். மகாராஷ்டிரா விமானப்பட அதிகாரி மனைவி மதமாற்றம் தேடப்பட்ட முஸ்லிம் மதகுரு கைது. நாட்டின் பாதுகாப்புக்கு டெலிகிராம் தகவல் பரிமாற்ற செயலி அச்சுறுத்தலாக இருக்கிறது. பயங்கரவாதம், இணைய குற்றம், நிதி மோசடி, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு அந்த செயலி துணை போகிறது என டில்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல். இதனால் தீர்ப்பை ஒத்திவைத்தது டில்லி உயர்நீதிமன்றம். உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்ய சுத்திகரிப்பு ஆலை சேதம். அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம். சில மணி நேரத்திலே போர்வெறியன் இஸ்ரேல் லெபனானின் மீது தாக்குதல், 3 பேர் பலி. இடைத்தேர்தல் அம்பாசமுத்திரம் தொகுதி திமுக சீமான் குழந்தைக்கு சீர்கொடுத்து அதிமுகவுடன் பேச்சு நடத்து திமுகவும் இணைந்து சீமானை வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 5.5 லட்சம் கோடி கடனை வாங்கியும் முந்தைய ஆட்சி 1800 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பாக்கி வைத்துள்ளது. இதை விடுவிக்க ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை நிலையில் தமிழக வெற்றி கழக ஆய்வு செய்கிறது. புதிய டெண்டர்களையும் மாநகராட்சி செய்யவும் தடை விதித்துள்ளது. இப்போதும் சென்னை மாநகராட்சி திமுக வசம் உள்ளதல்லவா? வணக்கம்.